ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் வாழ்க்கையிலிருந்து எழுத தொடங்க வேண்டும். பொம்மை ராஜா நூல் அறிமுக விழாவில் தாமரை பாரதி பேச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கோவல் தமிழ் சங்கம் சார்பில் திருக்கோவிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 2/5/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொம்மை ராஜா நூல் அறிமுக விழாவில் ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் வாழ்க்கையிலிருந்து எழுத தொடங்க வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு கவிஞர் தாமரை பாரதி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். கோவல் தமிழ் சங்க தலைவர் கவிஞர் சிங்கார உதயன் முன்னிலை வகித்தார். கவிஞர் கண்டராதித்தன் வரவேற்று பேசினார். மணலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி கணிதவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் கவிஞர் கி. ஸ்டாலின் எழுதிய பொம்மை ராஜா எனும் கவிதை நூலினை அறிமுகப்படுத்தி கவிஞர்கள் வேல்கண்ணன், மனுஷி, வையவன் ஆகியோர் பேசினர். கவிஞர் தாமரை பாரதி பேசியதாவது: கதை, கவிதை, கட்டுரை, வரலாறு என எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் வாழ்க்கையிலிருந்து எழுத தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்தந்த மண் சார்ந்த கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை பதிவு செய்ய முடியும். இவற்றிலிருந்துதான் வாழ்வின் தடயங்களை எதிர்கால சந்ததியினர் உணர முடியும் என பேசினார். கவிஞர் கி. ஸ்டாலினுக்கு திருக்கோவலூர் கோவல் தமிழ்ச்சங்கம் சார்பில் பாராட்டு பட்டயம் வழங்கப்பட்டது. எழுத்தாளர்கள் காலபைரவன், இயற்கை ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் மு. கலியபெருமாள், அருட்கவிஞர் அருள்நாதன், தங்கராசு, தங்க விஸ்வநாதன், எழுத்தாளர் கலைச்சித்தன், தலைமை ஆசிரியர்கள் பு. பாஸ்கரன், மு. ரவி, இ. ராஜேந்திரன், ஆசிரியர்கள் பா. வெங்கடேசன், பாலமுருகன், மணிகண்டன், இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சண்முகம், மணலூர்பேட்டை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வீர சந்திரமோகன், கவிஞர் அஜய், சிறுகதை எழுத்தாளர் விருதுராஜா, ராம சுதாகரன், மித்ராதேவி, இலக்கிய ஆர்வலர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் அசதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தமிழ் சங்க செயலாளர் பாரதி மணாளன் நன்றி கூறினார். தமிழ் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர்.